வணக்கம். இன்றைய குறள் கொஞ்சம் கொடுமையான குறள் தான், இருந்தாலும் ஏற்றுக்கணும். தான் ஊன் பெருக்கற்கு தான் பிறிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். இந்த குறளை உற்று நோக்கணும். நிறையா பேர் பல வீடியோக்களில் ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னா, நாங்கள் மாமிசம் சாப்பிட்றோம், சாப்பிடல, அது எங்களோட விருப்பம், இருந்துட்டு போகுது, உங்களோட விருப்பம். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டால் டாக்டர் தான் சாப்பிட சொல்கிறாரு. சரி, டாக்டர் சொல்கிறாரு, ஆனால் ஐயன் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். தான் ஊன் பெருக்கிறதற்கு, தன்னோட உடம்பை வளர்க்குறதுக்கு ஒருத்தன் பிற உயிரோட ஊனை எடுத்து, அதாவது சதையை எடுத்து சாப்பிட்டானா அவனுக்கு எப்படி இரக்கம் வரும்? எங்கனம் ஆளும் அருள். அதான் இந்த இடத்துல பாயிண்ட்டு. அருள்ன்றது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், தயவு, இரக்கம், இதுதான் அந்த அருள். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. எதற்காக நான் அந்த புலால் மருத்தில் இப்போ நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அதுதான். அதனால அப்பப்போ ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த குறள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு குறள் பார்க்கணும் அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு யாவர்க்குமாம் மானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த குறள் மூலயமா நீர் எல்லாத்துக்குமே ஒரு முதன்மையான பொருள். அது எதன் மூலயமா பெறுறோம் அப்படின்னா, வானம் மூலயமா பெறுறோம். அப்படி மழை பெய்கிறது பொய்த்து போச்சு அப்படின்னா ஒழுக்க நெறிகள் தவற ஆரம்பிச்சிடும் இந்த உலகத்தில். அந்த ஒழுக்க நெறி மூலியமாக தான் எல்லாமே இங்கே நடைபெற்று கொண்டிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இந்த ஒழுக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு குறள் சொல்லுவார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கம் என்பது எத்தகைய தன்மை கொண்டது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, உயிரினும் மேம்பட்ட தன்மை கொண்டது தான் அந்த ஒழுக்கம். உயிரை விட பெருசு ஒழுக்கம். அதனால் ஒழுக்க நெறியில் நிற்போம். இது போக தத்துவங்கள் இன்று 3 பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தத்துவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி, சந்திரன் மற்றும் சூரியன். இந்த 3 தத்துவங்களும் நம்ம உடம்புலையும் பொருந்திருக்கு, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் பொருந்திருக்கு. இதை நம்ம இந்த தத்துவங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதில் 10 நாடிகள், தத்துவங்களில் 10 நாடிகள் இருக்குது. இடைகலை, பிங்கலை, சுழுமுனை, இது போக இன்னும் ஒரு 7 இது இருக்குது. இதில் தலையாயது எதுவோ அந்த 3 இது, அதை பார்த்தோம் அப்படின்னா இடைகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3மே எதற்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண், ரைட் சைடு கண், லெஃப்ட் சைடு கண், இது போக சுழுமுனை சுவாசம். எல்லாம் சித்தர்களோட நெறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிராணன் லெஃப்ட் சைடு மூச்சோ ரைட் சைடு மூச்சோ ஓடாது, சுழுமுனை சுவாசம் தான் இருக்கும். அதை இறை சுவாசம்னு சொல்லுவாங்க. அது மூலயமா எதற்காக அப்படின்னா, பிராணன் அப்படிங்கிறதான் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பிராணன் எந்த மாதிரி நிலைகளில் செயல்படணும் அப்படிங்கிறத அவங்க சுழுமுனை சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு தெளிவான ஒரு அறிவு பிறக்கும் எல்லா மக்களுக்கும். தெளிவை தேடி தான் நம்ம பயணம் இருக்கணும், அருளை நோக்கி தான் நம்மளோட வாழ்வும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கலைன்னா எதாவது எடுத்து படிங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எதற்காக பிறந்திருக்கோன்றதை எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.